எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு இங்கிலீஷும் தெரியாது. தமிழும் தெரியாது. இப்படி நம்மளுக்கு எதுவுமே தெரியலனாலும், நம்ம குழந்தைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அப்படி நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. தேர்ட் பர்சனோட சப்போர்ட் தேவைப்படும். அவங்க மேபி பல்க் அமௌண்ட்டா உங்ககிட்ட கேட்கலாம். அந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா குடுங்க, குடுத்து படிக்க வைங்க. அப்படி இல்லையா, அதுக்கான அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு போனை யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். அந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். என்ன நம்ம கொஸ்டின் கேட்க போறோம், அதை ஆன்சர் பண்ண போகுது. கரெக்டான ப்ராம்ப்ட் போடும்போது அது நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி அஸ் அ பேரண்டா நீங்க எப்படி உங்க குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ரீசன்ட்லி ஐ ஃபவுண்ட் தட் ஏஐ டூல்ஸ்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஜெமினை, கோபைலட், சாட் ஜிபிடி அண்ட் கிளாடுன்னு சொல்லி இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கான லிமிட்ஸ் இருக்கும். அந்த லிமிட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த சமயம் நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட மோர் தேன் ஒன் இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இன்னொரு ஏஐ டூலுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிறத முதல்ல யூஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு சாட் ஜிபிடி தான் இதை பண்ணுமானா அப்படி கிடையாது, மற்ற ஏஐ டூல்ஸும் பண்ணும். அதுக்கான கரெக்டான ப்ராம்ப்டை நம்ம கொடுக்கணும். இங்க பாரு சாட் ஜிபிடி, என்னோட போட்டோ வந்துட்டு ட்ரெண்டியா மாத்தி கொடு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏஐ நம்ம சொல்றத அப்படியே புரிஞ்சுக்கிட்டு பண்ணாது, அதுக்கு புரியுற மாதிரி நம்ம தான் சொல்லணும். வாங்க எப்படின்னு பார்த்தலாம். இது ஹிந்தி புக்கில் இருக்க ஒரு பேஜ். இதில் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சாட் ஜிபிடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கிராக்குங்கிறதும் ஒரு ஏஐ டூல் தான். இங்க கிளாட் இருக்கு இல்லையா, அதுவும் ஏஐ டூல் தான். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஏஐ டூல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல லாகின் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ண பிறகு இங்க பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்க போட்டோவை அப்லோட் பண்ண போறீங்களா, இல்ல வந்துட்டு கேமராவை யூஸ் பண்ணி எதையாவது கேப்சர் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கா, ஏதாவது ஃபைல்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்ல வேற ஏதாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறத வந்து அப்லோட் பண்ணுமா அப்படின்லாம் நம்ம கிட்ட கேட்கும். அண்ட் இந்த பிளகின்ஸ் எல்லாம் அனதர் ஆப்ஷன். இது டெவலப்பிங் லைன்ல அந்த மாதிரி போகும்போது யூஸ் ஆகும். இது வேணாம்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கேமராவை யூஸ் பண்ணி, இப்போ தெரியுது இல்லையா, இந்த ஹிந்தி கொஸ்டின் ஆன்சர் பேஜை கேப்சர் பண்ணிக்கிறேன். கேப்சர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண பிறகு என்ன பண்றேன்னா, எனக்கு எந்த மாதிரியான நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க பாரு, இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா கேளு, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இன்கேஸ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னொரு சான்ஸ் கொடு, இது தப்பா இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு. அப்படியும் வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கல, அகைன் தப்பான ஆன்சர் கொடுக்குறேன்னா அதுக்கு அடுத்தது நீ அதை கரெக்ட் பண்ணு. தென் செகண்ட் கொஸ்டின் கேட்கட்டுமான்னு கேளு, நான் ஓகே அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு அடுத்தது நீ செகண்ட் கொஸ்டின் கேளு அப்படிங்கிற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுல என்னன்னா, நான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் டெக்ஸ்டா இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா, என்ன இந்த மாதிரி கேள்வி கேளுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. மைக்கை கிளிக் பண்ணி நம்ம பேசுறோம் அப்படின்னா அது ஒன்று ப்ராம்ப்டா இருக்கும், இல்லைன்னா ஆடியோ ஃபைலா போயிட்டு அது மூலமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கும்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம்ல வந்து கொடுக்கும். நான் அதுக்கு பதிலா இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கேள்வி கேட்கிறேன். क्वेश्चन 2, तुम कब यहाँ आया? இப்படி ஏஐ கொஸ்டின் கேட்கும்போது இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. ஆக்சுவலி எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றதுனால நான் ஹி ஆர் சம்திங் ஏதாவது ஒரு ஆன்சரை சொல்கிறேன். அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குது. Incorrect. Try again. ஓகே, நான் சொன்ன ஆன்சர் தப்புன்னு சொல்லிடுச்சு. ஸோ அகைன் ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன கேட்டிருந்தேன், நான் முதல்ல ஆன்சர் பண்ணுவேன். ஒன்ஸ் அது வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா அகைன் ஒரு சான்ஸ் கொடு, அதுக்கு அடுத்தது நீ கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதே போல் கொஸ்டின் தப்புன்னொன்னே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கு. அப்பவும் தப்பாக சொல்லவே இது கரெக்ட் பண்ணி இதுதான் கரெக்டான ஆன்சர்னு எனக்கு சொல்லியும் கொடுக்குது. தென் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கான சம்மரியை கூட, நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன், எந்த இடத்துல நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அதையும் அது கொடுக்குது. அவற்றில் 3 கேள்விக்கு பதிலளித்தால், ஆனால் 2 பதிலும் தவறாக இருந்தது. எனவே உங்கள் விளங்கும் திறன் ஆரம்ப நிலை தான் இருக்கிறது. குறிப்பாக வினாக்களின் உருவம், மொழிபெயர்ப்பு சரியான விதத்தில் எளிதில் புரிய வேண்டியது போன்றவை.
மேலும் இன்னும் அதிகமாக கேள்வி பதில் பயிற்சி, குறிப்பாக வினாக்களை பொருள்படுத்தும் விதத்தில் தேவை. ஒரு முக்கிய அறிவு என்பதை பெற ஒவ்வொரு கேள்வியையும் மறுபடியும் கவனமாக படித்து சரியான பதிலை நினைவில் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அதனால நிச்சயமாக நயப்படுத்திக் கொள்ளுமை. இப்போ ட்ரை பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அது கொஸ்டின் கேட்கும். கொஸ்டினுக்கு நம்ம குழந்தைங்கள ஆன்சர் பண்ண வச்சிடலாம். அப்படி அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம பக்கத்துல இருந்து மானிட்டர் பண்ணா போதும். அதுவே சொல்லிடும் அந்த குழந்தை தப்பா சொல்றாங்களா இல்லையா, இல்ல என்ன மிஸ்டேக் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் இருக்கு, எந்த இடத்துல இருந்து அவங்க டெவலப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் அதுவே சொல்லிடும். அப்படி அது சொல்லனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா எந்த ஏரியால டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டோம்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதே ப்ராம்ப்டை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க, தமிழ் யூஸ் பண்ணுங்க, எந்த லாங்குவேஜ் வேணா யூஸ் பண்ணி அவங்கள படிக்க வைங்க. இங்க நான் ஹிந்திக்கு யூஸ் பண்ண மாதிரி நீங்க இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணுங்க அண்ட் தமிழுக்கு யூஸ் பண்ணுங்க. எனி அதர் லாங்குவேஜஸ் இட் would be okay. ஸோ இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. டிஎம்ல பிடின்னு போடுங்க. அதாவது ப்ராம்ப்ட்டுக்கு தான் ஷார்ட் ஃபார்மா சொல்றேன், இல்ல ப்ராம்ப்ட்னு கூட போடுங்க. உங்களுக்கான ப்ராம்ப்ட் வந்து சேரும். தேங்க்யூ.